பொதுக்கூட்டத்திற்கு கலந்து கொண்ட வந்தோரை வரவேற்கும் விதமாக வரவேற்புரை நழுவிய எமது இயக்கத்தின் அஞ்சா நெஞ்சன் மாவட்ட அமைப்பாளர் அருமை தோழர் வி தம்பு அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தலைமை ஏற்று நடத்தி கொடுத்த பொள்ளாச்சி நகரமன்ற செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை முன்னிலை வைத்து நடத்தி கொடுத்த சென்னை தொழிலாளர் முன்னணி CLF தோழர் க செல்லமுத்து அவர்களுக்கும், கோவை மாவட்ட செயலாளர் பெருமாள் அவர்களுக்கும், வடகோவை முருகன் மாநகர மாவட்ட அமைப்பாளர் ரங்கசாமி அவர்களுக்கும் மற்றும் ஒரு மனிதன் தன்னை சுயமரியாதையாகவும் பொருளாதார ரீதியாகவும் தனது வாழ்வாதாரத்தை உயர்த்திக் கொள்ள வேண்டுமேயானாலும் அவனுக்கு தேவைப்படுகின்றது அவசியமாக இந்த நிலத்தை மீட்பதற்காக மக்கள் விடுதலை முன்னணி என்கின்ற ஒரு மாபெரும் தேரிலே மண்ணுரிமை மீட்பு என்கின்ற ஒரு தலைப்பிலே அந்த தேரை அதற்கு சரியான பாதையாக இழுத்துச் சென்று எங்களோடு பயணித்துக் கொண்டு வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற எங்களது அருமை தோழர் மாநில அமைப்பாளர் க மாரிமுத்து அவர்களே, எங்களுடைய அழைப்பை ஏற்று நீண்ட நேரம் பயணித்து வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்புரையாற்றி சென்றிருக்கின்ற எழுத்தாளர் வே மதிமாறன் அவர்களே, பிள்ளையோடி சிவன்குட்டி அவர்களே, ஊபி ராசு அவர்களே, அமைப்பால் வேறு ஆனால் கொள்கையால் ஒன்றாக நிற்போம் என்று கலந்து கொண்டிருக்கின்ற திராவிட விடுதலை கழகத்தினுடைய யாழ் வெள்ளிங்கிரி அவர்களே, நாடா சங்க தலைவர் ரா முருகானந்தம் அவர்களே, மாநில துணை செயலாளர் மணியரசு அவர்களே, மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் முத்தமிழன் அவர்களே, நாவலன் அவர்களே, ராஜீவ்காந்தி அவர்களே, பழனிசாமி அவர்களே, கோவை தம்பு அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பெரும் திரளாக இளைஞர்களோடு கலந்து கொண்ட எங்கள் இளைஞர் அணி தளபதி வே தென்னரசு அவர்களே, எங்களுடைய கருப்பு இராணுவத்தை கட்டமைத்து இன்றைக்கு எங்கள் அமைப்பில் களமாடிக் கொண்டிருக்கின்ற இளைஞரணி செயலாளர் மா கௌதம் அவர்களே, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பிரபாகரன் அவர்களே, சுபாஷ் அவர்களே, சந்தோஷ் பாரதி அவர்களே மற்றும் இந்த அணிவகுப்பை நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து தோழர்களுக்கும் மற்றும் பெண் விடுதலையே இந்த மண்ணின் விடுதலை என்று இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட ராஜசீலா அவர்களே, சத்யா அவர்களே, சித்திரகலா அவர்களே, மீனாட்சி அவர்களே, சரஸ்வதி அவர்களே, ஜீவிதா அவர்களே, உமா அவர்களே, கௌசல்யா அவர்களே, ஐஸ்வர்யா அவர்களே, பாக்கியால் அவர்களே, மகேஸ்வரி அவர்களே, முத்துலட்சுமி அவர்களே, ரத்தினம் அவர்களே, ஐயம்மாள் அவர்களே, சென்னம்மாள் அவர்களே மற்றும் மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு சிறப்பாக அமைத்துக் கொடுத்த தோழர் கோவன் அவர்களுக்கும் அவர்களது குழுவுக்கும் எனது மனமார்ந்த நன்றி தோழர். மற்றும் கிளியட்டும் இந்த சாதி என்று பறையால் சாற்றிய நிமிர்வு கலையகம் அவர்களுக்கும் அவர்களுடைய குழுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை அனுமதியை வழங்கி மன்னிக்கவும் பாதுகாப்பை மற்றும் வழங்கி சிறப்பித்துக் கொடுத்த காவல்துறை அவர்களே, உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு ஒரு மனித உடலால் ஒரு மிருக தலையை வைத்து அதன் பொம்மையை செய்து அதை ஒரு ஊர்வலமாக எடுத்துச் செல்வதற்கு இங்கே அனுமதி உண்டு. ஆனால் அந்த சிலையை கரைத்து அந்த நீரை நிலம் போன்றவற்றை மாசுபடுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சிக்கு இந்த காவல்துறையால்
முடியாது என்று சொன்னால் எங்களை போன்ற சாதியாலும் நிலத்தாலும் மாசடைந்து கிடக்கின்ற இந்த பிளவுபட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த சமூகத்தை ஒன்று சேர்க்கின்ற ஒரு பேரணிக்கு இந்த காவல்துறை அனுமதி மறுக்கப்படுகிறது. எனவே இந்த காவல்துறைக்கு ஒரு எச்சரிக்கையை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த முறை எங்களுக்கான அனுமதியை, எங்களுக்கான நேரத்தை, எங்களுக்கான இடத்தை இந்த மக்கள் விடுதலை முன்னணி தான் தேர்வு செய்யும் என்பதை, அப்படி தேர்வு செய்ய அந்த அனுமதியை தராவிட்டால் அதற்கு அடங்க மறு அத்து மீறு என்கின்ற அந்த முழக்கத்தை முன்வைத்து தடையை உடைப்போம் என்கின்ற ஒரு முழக்கத்தை முன்வைத்து அந்த தடையை உடைப்போம் என்று இந்த இளைஞரணி சார்பாக தெரிவித்துக் கொண்டு இந்த கலந்திருக்கின்ற அனைத்து தோழருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.